குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் பேஸ்டு ஒரு டிஐ வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சார்ட் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1 மினிட் டைம் கொடுக்குறேன். ஸ்கிரீன்ஷாட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ இந்த சார்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 சிட்டி இருக்கு. C1, C2, C3 அண்ட் C4 சொல்லிட்டு ஒரு 4 சிட்டி இருக்கு. ஒவ்வொரு சிட்டில இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பெர்ஃப்யூம் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சார்ட்ஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 சிட்டி C1, C2, C3 அண்ட் C4 சொல்லிட்டு பி பிராண்ட் பி எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, பிராண்ட் கியூ எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, பிராண்ட் பி அண்ட் கியூ ரெண்டு பிராண்ட் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க அப்படி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வென் டயக்ராம் மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கொஸ்டின் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். இப்போ சிட்டி 1 எடுத்துக்கோங்க. சிட்டி 1 அந்த சார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிராண்ட் டி அண்ட் கியூ ரெண்டு பேர் லைக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 480. பிராண்ட் டி மட்டும் ஜென்ரலா எத்தனை பேர் லைக் பண்றாங்க 960 சொல்லிருக்காங்க. அப்படி கொஸ்டின் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஜென்ரலா பிராண்ட் பி லைக் பண்றவங்க 960. அப்ப இந்த ரெண்டு காமனா இருக்காங்க இல்லையா 480. அப்ப இந்த 960ல 480 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிராண்ட் பி மட்டும் லைக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 480. அப்புறம் பிராண்ட் கியூ லைக் பண்றவங்க 720 சொல்லிருக்காங்க ஜென்ரலா. அப்போ பிராண்ட் கியூ மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னா இந்த 720ல 480 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இந்த 240 பிராண்ட் கியூ மட்டும் லைக் பண்ணுவாங்க. அப்புறம் சிட்டி 2 வந்தீங்கன்னா பி அண்ட் கியூ ரெண்டு பிராண்டும் லைக் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 440. அப்புறம் பிராண்ட் பி லைக் பண்ணவங்க 480 சொல்லிருக்காங்க. அதுல இருந்து 440 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிராண்ட் பி மட்டும் லைக் பண்ணவங்க 240. அப்புறம் பிராண்ட் கியூ வந்து 760 சொல்லிருக்காங்க. 760 வந்து 440 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பிராண்ட் கியூ மட்டும் லைக் பண்ணவங்க 320. அப்புறம் சிட்டி 3 வாங்க. சிட்டி 3ல ரெண்டுமே லைக் பண்ணவங்க 320ங்க. அதுல 960 வந்து பாத்தீங்கன்னா பி லைக் பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க. 840 வந்து பாத்தீங்கன்னா கியூ லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. காமனா இருக்கக்கூடிய 320 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியா பிராண்ட் பி மட்டும் எவ்வளவு, பிராண்ட் கியூ மட்டும் எவ்வளவுன்ற டீடைல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் சிட்டி 4 வந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே லைக் பண்றவங்க 360. ஓகேவா. அப்புறம் 1080 சிட்டி பி, சாரி பிராண்ட் பி. அப்புறம் 1080 பிராண்ட் கியூ. ஓகேவா. காமனா இருக்கக்கூடிய அந்த 360 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 720 வந்து பிராண்ட் பி மட்டும், 720 வந்து பிராண்ட் கியூ மட்டும். ஓகேங்க. இப்போ நம்ம இந்த டீடைல்ஸ் வந்து எழுதி வச்சிட்டோம். அடுத்த அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல என்ன கேட்டிருக்காங்கன்னா தி நம்பர் ஆஃப் பீப்புள் who likes number of people likes Q, brand Q in C3, city 3 is approximately what percentage of people surveyed in the same city. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா so the required percentages people like Q in C3 divided by total people in C3 into 100. So இப்போ city 3ல காமனா Q லைக் பண்றாங்க எத்தனை பேர்? இப்போ காமனா தான் கேட்டிருக்காங்க. இப்போ 320 plus 520 840. So 840 divided by total number of people எவ்வளவு? So 840 divided by 680 plus 320 1000. So 1520 into 100. 0 0 cancel பண்ணிக்கலாம். 84 152 4 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா 21 வரும். அடுத்து 38 வரும். மறுபடியும் செகண்ட் டேபிளால ஓகேங்க. இப்போ 2100 divided by 38. So 2100 அப்படின்னா 38 into 5 வந்து 190. பேலன்ஸ் வந்து 20. 5 190 minus 10. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 55% ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் 55. ஓகேவா. அடுத்து வந்து நம்ம क्वेश्चन நம்பர் 2 வந்து பார்க்கலாம்.
கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the total number of students in city 1 and city 4 together those who like exactly one brand. சிட்டி 1லயும் சரி சிட்டி 2லயும் சரி எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் லைக் பண்றாங்க எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சிட்டி 1 எடுத்துக்கோங்க. பிராண்ட் டி மட்டும் லைக் பண்றவங்க 480. அப்புறம் பிராண்ட் டி மட்டும் லைக் பண்றவங்க 240. அப்புறம் சிட்டி 4 வாங்க. பிராண்ட் டி மட்டும் லைக் பண்றவங்க 720. அப்புறம் பிராண்ட் டி மட்டும் லைக் பண்றவங்க 720. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2160. So the answer is 2160. அடுத்து क्वेश्चन நம்பர் 3 வந்து பார்க்கலாம். क्वेश्चन नंबर 3 ல என்ன கேக்குறாங்கன்னா find the number of students like only brand P in city 1 and 2 together. ஓகேங்களா? இப்ப சிட்டி 1 எடுத்துட்டீங்கன்னா brand P மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர் 480. நெக்ஸ்ட் சிட்டி 2 எடுத்துட்டீங்கன்னா brand P மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர் 240. சோ 480 plus 240 is equal to 720. So the answer is 720. Next question number 4. Question number 4 ல என்ன கேக்குறாங்கன்னா find the difference between the number of people those who likes only brand Q in city 3 and those who likes only brand P in city 4. Okay, so the required difference அவங்க கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चनக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சிட்டி 3 வாங்க. சிட்டி 3 ல brand Q மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர் 520. நெக்ஸ்ட் சிட்டி 4 வாங்க. சிட்டி 4 ல பிராண்ட் P மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேர் 720. சோ 720 ல 520 + 200. டிஃபரன்ஸ் அப்படினாலே நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துப்போம். அது நெகட்டிவ் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். டிஃபரன்ஸ் அப்படினாலே என்ன அர்த்தம் ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட். சோ 720 ல 520 + 200. சோ the difference is 200. Next last question பார்க்கலாம். Fifth question. The number of people surveyed in city 4 is how much percentage more or less than that of city 2. இப்போ city 2 ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு எடுத்துக்கணும். city 2 ல P மட்டும் லைக் பண்றவங்க 240. ரெண்டு பேர் லைக் பண்றவங்க 440. அப்புறம் Q மட்டும் லைக் பண்றவங்க 320. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 9. So 1000 people. இப்போ city 4 ஆகும். city 4 ல P மட்டும் லைக் பண்றவங்க 720. ரெண்டுமே லைக் பண்றவங்க 360. Q மட்டும் லைக் பண்றவங்க 720. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 1800. சோ இப்போ பாத்தீங்கன்னா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க சிட்டி 4 ல இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ்
சிட்டி 2 காட்டில எத்தனை பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க இல்ல கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் சிட்டி 2 விட சிட்டி 4 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்காங்க. சோ the percentage more is city 4 minus city 2 divided by city 2. நம்ம city 2 கூட தான் கம்பேர் பண்றோம். சோ டினாமினேட்டர்ல city 2 வெச்சுக்கோங்க into 100. சோ city 4 வந்து 1800, city 2 வந்து 1000 divided by 1000 into 100. So 800 divided by 1000 into 100. So 80% more. சிட்டி 4ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி 2ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருப்பாங்க. இப்போ இந்த டிஐ வந்து நம்ம எவ்வளவு எத்தனை மினிட்ஸ்க்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்து இந்த வென் டயக்ராம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் தருங்க. பிராண்ட் பி மட்டும் எத்தனை, கியூ மட்டும் எத்தனை, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம். இப்போ 5 கொஸ்டின் இருக்கா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம். ஓவராலா இந்த டிஐ வந்து நீங்க 5 கொஸ்டின் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது, ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாதுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு 4 டிஐ இருக்கும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் செக்ஷனல் டைமிங் வந்து வச்சுட்டாங்க. ½ an hourல நம்ம 40 கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்டா சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டா பிக் பண்ணி போடணும். ஸோ எந்த டிஐ வந்து நம்மளால எடுத்தா ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா பிக் பண்ணி போடணும். ஸோ இந்த டிஐ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நம்ம கரெக்டா பிக் பண்ணணும். அதே சமயம் பிக் பண்ணது மட்டும் இல்லாம குயிக்கா நம்ம போட்டு முடிக்கணும். ஏன்னா இதை நமக்கு தெரிஞ்சிருக்க கொஸ்டின்ஸ்லாம் நம்ம குயிக்கா போட்டு முடிச்சோம் அப்படின்னா தான் அடுத்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்னொரு செஷன்ல இதே மாதிரி இன்னொரு ஒர்த்தான கொஸ்டின்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.